வணக்கம் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியா இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 ஓ! ஓகேவா போயிடுச்சா? அடுத்ததா சொல்லிருக்காங்க. अरे हिंदी में बोल मद्रासी मद्रासी दिल्ली आता मद्रासी हिंदी बोला हिंदीकारर मधुर आता हिंदीकारर तमिழ் போலா இன்னைக்கு ரசம் சொல்றதானா ஏன் தோற ரச சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ வாரம் தோறும் வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு கேள்வி போடுற ரசம் சொல்றதுக்கு வா நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன் வந்து உயிரை வாங்குது தண்டம் வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க அப்போ. அவன் மூத்த பேரா இருக்கான்ல இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே இந்த வீட்டு குலசாமிடாவே. லட்சுமி மகிழா. நல்லா இருக்கு. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா பா. ஓயா நாலாம் போக மாட்டேன் பொறுக்கி யாரும் பொறுக்கின்ற கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா போடா நீ சொல்லு ஓ ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும் கட்டடத்தை ஏன்டா எரிச்ச பொறுக்கி ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க டெல்லி தான் இங்க வா தங்க இடம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டுக்கு நல்ல துணிமணி கேட்கறப்பெல்லாம் காசு அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை எதுவும் இல்ல சார் அப்ப பிரச்சனையை ஓ! ஏய் செம. இந்த நெருப்பு பாருங்க பட்டிக்கொள்ளும் அவ எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான். ஏய் ரைட்டு செம ஸ்டைலா இருக்கு. மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார் உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம் சத்தம் கேட்டு அவனே வருவான் வாய்ஸ் கூட ரொம்ப வேற மாதிரி கவனிச்சுதான் வந்து. ஓ! Mr. Anna, are you behind this? Oh, gee, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை I need your orders. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். Anti-nationals come. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு லாஸ்டா மட்டும் டேமேஜ். ஓ! ஓ! செம்மையா 2 பேருமே ஈக்குவலான ஒரு இதுல ரேஞ்சில இருக்காங்க 2 பேருமே. எஸ்கே அவர்கள என்ன மாரி இருக்காரு? செம்ம லுக்குங்க. நல்லா இருக்காரு. அந்த 80ஸ்ல 60ஸ்ல எப்படி ஹீரோக்கள் இருப்பாங்களோ அந்த மாரியே இருக்காரு. இந்த பக்கம் ரவி மோகன் சார் வந்து ஒரு 2 பேருமே சரியான இந்த பக்கம் இவர் மாணவராவும், இந்த பக்கம் போலீஸாவும் பயங்கரமா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 64 கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. பிஜிஎம்லாம் ஜிவி சார் தரோம். அதர்வா சாரோடைய லுக்கு, ஸ்ரீலல்லா லுக்கு. ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து காமெடியா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த படம் இப்படி தான் போகுன்றத ஓப்பனிங்கில் மொழியை வச்சு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காமெடியா போச்சு. அதுக்கப்புறம் சீரியஸ் கன்டென்ட்குள்ளே போகுது. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்கே அவர்கள் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்கே சாரா இருக்கட்டும், ரவிமோகன் சாரா இருக்கட்டும், அதர்வா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ரீலல்லாவா இருக்கட்டும், எல்லாருமே அந்தந்த கேரக்டரில் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலத்தை அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்க வச்சுட்டாங்க. அப்போ போராட்டம் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த அந்த போராட்ட காலம் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இன்னொரு வாட்டியும் பார்ப்போம்.
3, 2, 1. ஓ 2 பேர் ஓப்பனிங் சார் செம்ம. வாய்ப்பெல்லாம் சரி. अरे हिंदी में बोल मद्रासी மதராசி தில்லி ஆத்தா மதராசி ஹிந்தி போலா ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறும் வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கேள்வி போடுற ரசம் சோத்தீங்க வா ஓ அதர்வா சார் தம்பியா? நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன் வந்து உயிரை வாங்குது தண்டம். அப்போ வானொலியிலலாம் செய்திங்க வரும், அதெல்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. அந்த சட்டத்துக்கு அதெல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க அப்போ. அவன் மூத்த பேரா இருக்கான்ல இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு ஓ முழுசா ஒர்க் விடாதே. பண்ணுறதுக்கு மகிழா எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்து பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி யாரை பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்தி கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? போடா நீ சொல்லு. ஓ ஓ ஏ மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரியுது எதுக்கு எரியுது பார்க்க வருவாங்க இல்ல. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு படுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பாருங்க பட்டிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். ஓ செம்ம செம்ம. Mr. No, are you behind this? OG, we are not behind this. ஆனா இதை கேப்டன் பண்ணவன் சார் யாரா செம்மையா இருந்தாலும் அவன் இருக்கு. என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. I need your orders. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். Anti-national scum. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று. ஓ இந்த பேர் செம்மையா இருக்கு. செம்ம செம்ம ட்ரெய்லர் வேற மாதிரி தரமாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரு ரொம்ப 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 நல்லா இருக்கு. எனக்கு வந்து ரவி சார் லுக்கும் எஸ்கே அவர்கள் லுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி அதர்வா சாருடைய லுக்கும் அவரோட அந்த கேரக்டர் வந்து அவர் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர் மாதிரி எஸ்கே காட்டினாங்க. ஆனால் வந்து அதர்வா சார்கிட்டேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ்கே அவர்கள் வந்து கையில் எடுக்கிற மாதிரி சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போனால் உண்மையாகவே அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தாங்க இருக்குது. அந்த உலகத்தில் நம்மளும் போய் ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 3 நிமிஷம் ட்ரெய்லரு எப்படி போச்சுன்னே தெரில. பக்காவாக செம்ம எடிட்டிங்கு. எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சேத்தன் சார் கேரக்டர் வந்து நான் ஒரு ரீலில் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து அண்ணா ஐயா அவங்களுடைய கேரக்டர் மாதிரி சம்திங் காட்டியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன். நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சரியான ஒரு படமாக இருக்குன்றது நல்லா தெரியுதுங்க. ஓப்பனிங்கே 2 பேருடைய கேரக்டர் காட்டுற விதம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெயின்லேருந்து அந்த காலத்துடைய ட்ரெயினு அதெல்லாம் காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. காலேஜு முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காலத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க சுதா கோங்குராம. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிவி சாருடைய பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரவி மோகன் சாருடைய குரல் கூட ஒரு மாதிரி அவருடைய லுக் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அவருடைய குரல் கூட ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஒன்று மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ரவி சாருடைய குரலும் இந்த படத்துக்காக அவர் வேறு மாதிரி டோனில் பேசியிருக்க மாதிரியும் தெரியுது. சிவகார்த்திகேயன் சார் பக்காவாக அந்த
இல்ல ஒரு ஹீரோ எப்படி இருப்பாரோ கச்சிதமாக பயங்கரமாக இருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீலீலா மேம் அவங்களும் பக்காவாக இருக்காங்க. அதர்வா சாருடைய லுக்கு செம்மையாக இருக்குது. கேரக்டர் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு. படம் எதை பற்றி பேசுதுன்றது கிளியராக தெரியுது. நல்லாயிருக்கு. டைலாக் வைஸ் டைலாக்ல கூட அவங்க வந்து இந்த விஷயத்த தான் நம்ம பேசணுன்றது ரொம்ப அழகாக படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டாக முடிக்கிற டைலாக் மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.